ஜனாசாவுடைய குடும்பத்தில் உள்ளவங்க முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஜனாசா அப்படியே முன்னுக்கு தூக்கிட்டு வாங்க. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد. மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே மரணம் என்ற ஒன்று ஒவ்வொருத்தருக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத் யானி அல் மவுத், நீங்கள் மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்க என்பதாக சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த இடத்திலே எங்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனாசா அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி பல தியாகங்கள் செய்த ஒரு ஜனாசா தான் எங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. பல காலங்கள் தன்னுடைய ஆயுளை தீனுக்காக வேண்டி, இந்த உம்மத்துக்காக வேண்டி எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்து பாடுபட்ட ஒரு மனிதர் தான் எங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாசாவாக இருந்து கொண்டிருக்கிறார். வாழக்கூடிய காலத்தில் தன்னால நூற்றுக்கணக்கான தாயிகளை உருவாக்கிய, தன்னுடைய பிள்ளைகள் செல்வத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஹாஃபில்கள் ஹாஃபிலாக்களை, ஆலிம்களை ஆலிமாக்களை, தாயியாக்களை உருவாக்கிய ஒரு மகானுடைய ஜனாசா தான் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்புடைய காலமாக இருந்தாலும் சரி, ஏனைய காலமாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்குரு மஹாசின மௌதாக்கும், உங்களில் மரணித்தவர்களுடைய நலவுகளை கூறுங்க என்பா சொல்லி காட்டினாங்க. அந்த அடிப்படையில் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஜனாசாவுடைய நலவுகளை பற்றி பேசணும். வலா ததுக்குரு மசாவிஹி, ஜனாசாவுடைய குறைகளை கூற வேண்டாம் என்பா சொல்லி காட்டினாங்க. இந்த மனிதருடைய ஜனாசாவாக இருக்கக்கூடிய இந்த மனிதருடைய நலவுகளை பேசணும். அதிகம் அல்லாஹுடைய அந்த கலாமோட தொடர்பட்ட ஒரு மனிதர், சாதாரணமாக 3 நாள் அல்லது 4 நாளைக்கு ஒருக்காக ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய ஒரு மனிதர், பார்க்கிற நேரம் எல்லாம் குர்ஆனோடு தொடர்பட்ட ஒரு மனிதர், வாழ்க்கையில தஹஜ்ஜுடைய தொழுகை மிஸ் ஆனது எப்ப என்று தெரியாத ஒரு மனிதர். அவங்களுடைய மனைவிட்ட கேட்டாலும் சரி, பிள்ளைகிட்ட கேட்டாலும் சரி, அவரோட உள்ளவங்கிட்ட கேட்டாலும் சரி, தஹஜ்ஜுடைய தொழுகை மிஸ் ஆகாத ஒருவர். லுஹாவுடைய தொழுகை எந்த இடத்துல போனாலும் சரி, எவ்வளவு பெரிய மஜ்லிஸா இருந்தாலும் சரி, தன்னுடைய லுஹாவுடைய தொழுகை தொழுதுருவார். தன்னுடைய தொழுகையுடைய விடயத்தில் கடும் பேணுதலாக இருந்த ஒருவர். இது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஜனாசாவை முன்னுக்கு வச்சு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக எடுக்க வேண்டிய ஒரு விடயம். அதனால நலவுகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது, நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அதனால இந்த ஜனாசா எங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனாசாவுக்காகவே நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்.
அடுத்தபடியே இந்த அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க ஒரு ஜனாசா வந்து விட்டால் முதலாவது இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன்கள் இருக்கிறதா என்பா கேட்பான். எனவே இவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய கட்டம், இவர்கள் உங்களோட கொடுக்கல் வாங்கல்கள் ஏதாவது இருக்குமாக இருந்தா தயவு செய்து அவர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களிடம் தயவு செய்து அது ₹1 இருந்தாலும் சரி அந்த கடனை பெற்றுக்கொள்ளுங்க. அதுல யாரும் இதுல வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடனுடைய விடயம் மிக கடினமானது. அதனால கடன் யாருக்காவது அவர் தருமாறு இருக்குமாக இருந்தா அந்த தருமதிகளை தயவு செய்து பெற்றுக்கொள்ளும். யாராவது கொடுமதிகள் கொடுக்க வேண்டுமாக இருக்குமாக இருந்தா அதை பிள்ளைகள் இடத்துல வந்து பேசிக்கொள்ளுங்க. அடுத்ததுதான், இவரை பத்தி உங்களுக்கு தெரியும், மனசுல ஒண்ணும் வச்சு கொள்ளிக்க மாட்டார், முகத்துக்கு பேசிடுவார். ஆனா உள்ளத்துல எந்த ஒண்ணு வச்சுக்க மாட்டாரு, வெளிப்படையா பேசிடுவார். அந்த ரீதியில யாராவது மனம் முன்படி இருக்குமாக இருந்தா அல்லாஹுக்காகவே இந்த இடத்துல மன்னிச்சு கொள்ளணும். அப்படி ஏதாவது இருக்குமாக இருந்தா தயவு செய்து அப்படி யாராவது இருப்பார்களா இருந்தா அல்லாஹுக்காகவே இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம், அதனால மன்னிச்சு கொள்ளுங்க. ஜனாசாவாகிட்டாரு, மன்னிச்சு கொள்ள வேண்டும். அடுத்ததுதான், ஜனாசாவுக்கு 4 கடமைகள் இருக்கிறது. ஒன்று ஜனாசா குளிப்பாட்டுவது, 2வது கஃபன் செய்வது, 3வது தொழுகை நடாத்துவது, 4 அடக்கம் செய்கிறது. 3வது கடமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஜனாசா மீது என் மீது கடமையான 4 தக்பீர்களை கொண்ட தொழுகையை மௌனமாக நின்று கிப்லா முன்னோக்கி அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறேன் என்ற நியத்தை வச்சுக்கொள்றது. முதலாவது தக்பீருக்கு பின்னால அவுது பிஸ்மி சொல்லி சூரத்து ஃபாத்தியா ஓதிக்கொள்றது. 2வது தக்பீருக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிக்கொள்றது. அதில் ஆக மேலான ஸலவாத்து தான் ஸலவாத்தே இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய அத்தஹியாத்துடைய கடைசியில் வரக்கூடிய அந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்றது. அடுத்தது 3வது தக்பீருக்கு பின்னால ஜனாசாவுக்காக வேண்டி துஆ செய்து கொள்றது. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃப் அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வனக்கிஹி மின கதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியல் மின தனஸ் அல்லாஹும்ம அப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி அல்லாஹும்ம அத்கில்ஹுல் ஜன்னah வஅஇது மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார் என்ற நீண்ட துஆக்கள் பாடமானவர்கள் அந்த துஆ ஓதிக்கொள்றது. அல்லது குறைந்தபட்சம் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிடு, இவருக்கு ரஹ்மத் செய்து என்ற துஆவை அதிகமாக ஓதிக்கொள்றது. 4வது தக்பீருக்கு பின்னால அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு வக்ஃபிர் லனா வலஹு என்ற துஆவை ஓதிக்கொண்டு சலாம் கொடுத்து கொள்றது. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ஜனாசாவோட தொழுகையை அவங்களோட மான் ஹாஃபிஸ் அல் காரி அஸ்லம் மௌலவி அவங்க தொழுவிப்பா. أكبر إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين الله أكبر. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. الله أكبر. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والماء كما ينقى الثوب الابيض. اللهم اجعل قبره روضة من رياض الجنة واجعل قبره حفرة من حفر النيران
السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أنت السلام ومنك السلام، تباركت يا ذا الجلال والإكرام. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام يا غفور يا ودود يا ذا العرش المجيد يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم لا تجعل لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته، ولا هما إلا فرجته، ولا دينا إلا عديته، ولا ميتا إلا رحمته، ولا ميتا إلا رحمته، ولا ميتا إلا رحمته. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله وغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم ابدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وأدخله الجنة يا رب العالمين. اللهم أعذه من عذاب القبر، اللهم أعذه من عذاب القبر، اللهم أعذه من عذاب القبر ومن عذاب النار. اللهم اجعل قبره روضة من رياض الجنان، ولا تجعل قبره حفرة من حفر النيران برحمتك يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. يا الله நீ இரக்கமானவன், யா அல்லாஹ் நீ கண்ணியமானவன், நீ தூய்மையானவன், யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் உன் ரஹ்மத்தை தந்திரு யா அல்லாஹ். நம் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்க யாரையும் உன் ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ இரக்கமானவன், யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அன்பானவன், யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மான் எஜமான் யா அல்லாஹ். நம் அனைவருடைய தப்பு தவற மன்னிச்சிடு யா அல்லாஹ். ரமதானை முடித்து விட்டு உன்னிடம் கருமிந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் நம் அனைவருடைய தப்பு தவறு மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட பாவங்கள் மன்னிப்பு பெறாத நிலையில் எங்கட உடம்பை விட்டும் உயிர்களை நீ கலட்டிடாரே யா அல்லாஹ். மக்களுக்கு முன்னால கண்ணியமாகவும் உன்னுடைய பார்வையில் அசிங்கமா பாவியாகவும் எங்களை வாழ வச்சிடாரே யா அல்லாஹ். எங்கட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். பாவங்கள் மன்னிப்பு பெறாத நிலையில் எங்களோட உயிர்களை கலட்டிடாரே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளை எங்களுக்கு எதிராக எங்களோட உறுப்புகளை சாட்சி செல்ல வச்சிடாரே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டு தப்பு தவறு மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் விசேஷமாக இந்த இடத்துல ஜினாசா வைக்கப்பட்டு கொடிக்கக்கூடிய இந்த மர்ஹூம் இவர்தான் யா அல்லாஹ் இவரோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்துல கண்ணியமாக வாழ்ந்தோர் அடியார் யா அல்லாஹ். உன்னை நேசித்தவர் யா அல்லாஹ், உன்னை நேசித்தவர் யா அல்லாஹ். உன்னுடைய பாதை அதிகமாக தியாகம் செய்தவர் அடியார் யா அல்லாஹ். உன்னுடைய மஸ்ஜிதோட மிச்ச தொடர்பானவர் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலையும் யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான முறையில் நடக்கணும்னு வச்சுது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் இந்த அடியார் நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ். தப்பு தவறு நடந்திருந்தா மன்னிச்சிடு யா அல்லாஹ். உன்னுடைய குர்ஆனை நேசித்தவர் யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனை ஓதிவர் யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனை நேசித்தவர் யா அல்லாஹ். அஹ்லுல் குர்ஆனை கொடுத்தவர் ஆக்கிடு யா அல்லாஹ். இந்த சமூகத்துக்கு சாலிஹான யா அல்லாஹ் ஹாஃபிஸ்களை ஆலிம்களை கொடுத்துட்டு சென்றார் யா அல்லாஹ். அந்த பிள்ளைகள் மூலமாக சமூகத்துக்கு எத்தனையோ ஹாஃபிஸ்கள் ஹாஃபிஸாக்கள் ஆலிம்கள் ஆலிமாக்கள் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே தன்னுடைய பிள்ளைகள் சமூகத்துக்கு பிரயோஜனமாகணும், தன்னுடைய பிள்ளைகள் தீனுக்கு ஹித்மத் செய்யணும் என்ற நியத்தோட பிள்ளைகளை வளர்த்தவங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இரக்கமுள்ள ரஹ்மானே இவர்களுடைய பிள்ளைகள் இவருடைய பிள்ளைகள் மூலம் உருவாக்கப்படக்கூடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களின் இபாதத்தின் மூலமாக இவருடைய அந்தஸ்தனை உயர்த்தி கொண்டே செல்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நபிமார்களோடு ஆக்கினி யா அல்லாஹ், சுஹதாக்களோடு நீ ஆக்கினி யா அல்லாஹ், சாலிஹீன்கள் ஆக்கினி யா அல்லாஹ். உன்னுடைய குர்ஆனை நேசித்த கூட்டத்தில் நீ ஆக்கி யா அல்லாஹ். உன்னுடைய கலாமை நேசித்தவர் யா அல்லாஹ். தஹஜ்ஜுத மிஸ் பண்ணாம தொழக்கூடிய ஒரு அடியான் யா அல்லாஹ்.
பள்ளியோடு அதிகமாக இந்த ஒரு அடியான் யா அல்லாஹ் இரக்கமுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய கலாம் உன்னுடைய குர்ஆன் யா அல்லாஹ் உன்னுடைய கலாம் யா அல்லாஹ் அதை நேசித்த ஒரு அடியாரை நீ நேசிப்பாயா யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் கபரை நீ பிரகாசமாக்கி வச்சிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் கபருடைய எந்த ஒரு வேதனையை கொடுத்துறாரு யா அல்லாஹ் மனிதர் இந்த ரீதியில தப்பு தவறு நடந்திருக்கும் யா அல்லாஹ் நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ் நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ் உன்னை தவிர இந்த அடியான மன்னிக்க வேற யாரும் இல்லையா அல்லாஹ் உன்னை தவிர இந்த அடியானுக்கு இரக்கம் காட்ட வேற யாரும் இல்லையா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டல்ல நீ மன்னிக்கல்லடா யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே வேற யாரால் முடியாது யா அல்லாஹ் நீ மன்னிச்சு இரக்கம் காட்டிடுவாயா யா அல்லாஹ் ரமதான யா அல்லாஹ் சம்பூர்ணமாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஜனாமருவுக்கு நீ கொடுத்தாயா அல்லாஹ் யா அல்லாஹ் ரமதான்ல இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாயா அல்லாஹ் தந்த பிள்ளைகளோட பெருநாள சந்தோஷமாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறாயா அல்லாஹ் அதற்கு பின்னால உனக்கு விருப்பமான அடியார் நீ உன் பக்கம் சேர்த்து கொண்டு விட்டாயா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் இவருடைய எல்லா கட்டங்களையும் நிலைசாக்கிடு யா அல்லாஹ் இவருடைய பிள்ளைகள் குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல் இபாதத்து மூலமாக நன்மைகளை சேர்த்து அவர்கள் அந்தஸ்தை நீ உயர்த்திடு யா அல்லாஹ் இரக்கமுள்ள ரஹ்மானே அவருடைய மனைவி மக்களுக்கு ஆறுதலை கொடுத்துறியா அல்லாஹ் நீ நிம்மதியை கொடுத்துறியா அல்லாஹ் நீ நிம்மதியை கொடுத்துறியா அல்லாஹ் யா சமூகத்துக்கு எவ்வளவு புரோஷமா நடந்து கொள்கிறார்கள் யா அல்லாஹ் இன்னும் அதிகமாக அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக சமூகத்துக்கு ஹிதமத்தை நீ வாங்கிடியா அல்லாஹ் யா எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சுக்க யா அல்லாஹ் இந்த இடத்துல ஒன்று கூடிய எல்லாருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ் எல்லாரும் சக்கராத்தையும் நிச்சயப்படுத்தியா அல்லாஹ் கலிமாவோட வாழ தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ் கலிமாவோட மௌத்தா தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ் நல்லவர்களாக வாழ வச்சிடியா அல்லாஹ் நல்லவர்களாக மௌத்தாக்கியா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில வாழ வச்சிடியா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில எங்களை மௌத்தாக்கியா அல்லாஹ் ரமதான்ல என்னென்ன அமல்களை செஞ்சோமோ அந்த அமல்களை தொடர்ச்சியாக செய்வதற்கு யா அல்லாஹ் யா நம்ம அனைவருக்கும் யா பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ் யா ரமதான போன வாழ்க்கையையும் பெருநாள போல மௌத்தையும் தந்திரியா அல்லாஹ் யா ரமதான போல வாழ்க்கையையும் பெருநாள போல மௌத்தையும் நம்ம அனைவருக்கு நசீபாக்கிடியா அல்லாஹ் எடுத்து ஆக்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ் ரப்பனா இக்ஃபிர் லனா வலிவாலிதைனா ربنا اغفر لنا ولوالدينا ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين.
தவளை கொடுங்க. குட்டியோ கொஞ்சம் பள்ளி மேலே இருக்கிறத கொஞ்சம் அமர்த்திடும். அவதிப்படா கத்திப்படாங்க. திரும்ப அப்படி வச்சு போட
Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. கண்ணியத்துக்குரிய உலமாக்களை உருவாக்கும் மதரசாக்களின் உலமாக்களே, ஹாபிஸ்மார்களை உருவாக்கும் ஹாபிஸ் உருவாக்கத்துக்குரிய கல்லூரிகளின் உலமாக்களே, ஊர் புறமவர்களே, சகோதரர்களே, தம்பிமார்களே, எல்லோரையும் விழித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த கண்ணியமான அசீஸ் ஹாஜியார் இவர்கள் எனக்கு 49 வயசு, எனது தகப்பனாரோட கால்நடையாகவும் இந்த தாவத்துடைய வேலையிலே முன்மூலமாக இருந்தவர். நான் என்ன சொல்லவாரன் என்று சொன்னால், ஒரு நண்பனை தேர்ந்தெடுப்பதாகினும் இவர் போன்ற ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்குமாறும் ஒரு வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியான எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இவரின் வாழ்க்கை மட்டுமே போதுமானது என்பதையும் இந்த இடத்திலே கூறி வைக்க ஆசைப்படுகின்றேன். எனது தகப்பனார் இவரோடு சகவாசம் நான் பிறப்பதற்கு முன்னிருந்தே அவர் சகவாசம் வைத்திருந்தார். அந்த அடிப்படையிலே இந்த அசீஸ் ஹாஜியார் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு வீட்டிலே தொழுவதை விரும்பாதவர். அந்த அடிப்படையிலே நான் சிறுபிள்ளையாக 4-5 வயதிலே இருக்கும் போது எனது தாய் தகப்பனிடம் வந்து அவரை எப்படி என்றால் 40 நாள் ஜமாத்துக்காகவும் அல்லாஹ்விடம் பாரம் சாட்டி விட்டு வீட்டை விட்டு வெளியிறங்கு மீரா சாஹிப், நீ அல்லாஹ்விடம் பாரம் சாட்டிவிட்டால் அல்லாஹ் அதை எல்லாம் பார்த்துக் கொள்வான் என்ற வார்த்தையை தவிர வேறு எதையும் கூறி வைக்க விட மாட்டார். அதன் பிற்பாடு இவர் அமானிதத்தை பேணுவது எப்படி என்று ஒரு விஷயம் சொல்லி கூறி வைக்க விரும்புகின்றேன். எனது தகப்பனாருக்கு 1.5 அடி என்று சொன்னால் 18 இன்ச்சு உடம்பிலே ஒரு ஆபரேஷன் செய்யப்பட்டது. அந்த காலகட்டம் நான் சிறுபிள்ளையாக இருந்த காலகட்டம். அதிலே எங்க வாப்பா சாக்கு கடை வச்சு கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்திலே கூட்டி செல்வதற்கு யாரும் இல்லை. அந்த இடத்திலே நான் வருகிறேன், அல்லாஹ் நம்மளோடு இருக்கின்றான், நீ வழிக்கிளம்பு. அந்த அளவுக்கு அவரை கூட்டி சென்று ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டிருந்தது. எனது தகப்பனாரிடம் இருந்த பணம் 1,25,000 ரூபாய். அந்த பணத்தை இவரிடம் கொடுத்து வைத்திருந்தார். அந்த பணத்தை என் வீட்டுக்கு எங்கள் தாயிடம் அவர் கொண்டு வந்து தாயிடம் கொடுப்பதற்காக
தாயை வெளியே வர வேண்டாம், இந்த பணத்தை தாயிடம் எண்ணி பார்க்க சொல்லுங்கள் என்று கொடுத்த ஒரு மகான். நான் இந்த இடத்திலே சொல்லி வைக்கும் பாயிண்டுகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டித்தான் இதை கூறி வைக்க விரும்புகின்றேன், ஆசைப்படுகின்றேன். எனது சாய்ந்த மருதூரிலே இப்படி ஒருவர் வாழ்ந்து சென்று விட்டார் என்பதை பெருமைப்படுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் என்ன சொல்ல வாருங்கள் என்று சொன்னால், என்னை பஸ்ஸிலே கூட்டிச் சென்று என் தகப்பனாரை காட்டிவிட்டு அவர் 3 முறை என்னை கூட்டிவிட்டு வந்து சென்று இருக்கின்றார். அதிலே அவர் செலவழிக்கப்பட்ட பணத்தை அவரின் கூட்டாளியிடம் சொல்லி அழகான முறையில் வாங்கி எடுத்தார். அதே போன்று அவரின் கூட்டாளியும், மச்சான் நீ அந்த பிள்ளையை பார்த்துக்கோ என்று சொன்னதுக்கு என்னை என் பாப்பாவுடன் இருந்தவர்கள் வெளியே முன்னுக்குள்ளே ஒரு கடையிலே இருப்பாட்டி வைத்தார்கள். இந்த அசீஸ் ஆஜியார் சொன்னார், நீ ஒரு வியாபாரியின் மகன், கடையை மூடிவிட்டு வேறொரு கடைவரில் ரிசான் சாஜியாரின் கடையில் தான் என்னை வைத்தார்கள். அந்த ரிசான் சாஜியாரின் கடையில் ஒரு கிழமை நான் இருந்தேன். இவர் வந்து சொன்னார், உனது தகப்பன் வியாபாரி, நீ அந்த வியாபார நிறுவனத்தை திறந்து அவர் செய்ததை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, திறந்து அங்கே உட்கார்ந்து கொள் என்ற விஷயத்தை எனக்கு கற்றுத்தந்தார். அல்ஹம்துலில்லாஹ். இவர் போன்ற சொல் நாணயம் உள்ளவரும், இவர் போன்ற ஒரு பிள்ளை வழக்க உள்ளவரும் இன்னும் ஒன்று சொல்வார். இன்னும் முன்னால் இருக்கிறார் அசாம். காலையிலே இவர் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் பரவாயில்லை, அசாமுக்கு காலையிலே இரவு 3 மணிக்கு தண்ணீர் ஊட்டப்படும். தண்ணீர் ஊட்டியவுடன் அசாம் கொதித்தெழுவார். இவர் வந்து சொல்வார் என் வாப்பாவிடம், மச்சான் என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தண்ணி ஊற்றினேன், கொஞ்சம் சிலருக்கு கோபம்தான், ஆனா நாலு மறுமையிலே நான் சந்தோஷமாக மலக்குகளுடன் இருக்கணும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இன்று நாம கண்கூடாக பார்க்கின்றோம், காதூடாக கேட்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற ஒரு நம்பிக்கையாளனும் ஒரு தோழனுக்கு தோழனாகவும் ஒரு பிள்ளை வளர்ப்பில் ஒரு தெளிவான ஒரு ஆளாகவும் அவரை நாங்கள் யார் எங்களை ஒதுக்கி வைத்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டால் அல்லாஹ் ஒருபோதும் கழிக்க மாட்டான் என்ற விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்திய ஒருத்தரை இன்று சாய்ந்த மருதூர் இழந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்ற உலமாக்களை உருவாக்குவர்கள் நிறைய பேர் நாங்கள் இருக்கின்றோம், வியாபாரிகள் நிறைய இருக்கின்றோம், சமூக பற்றுள்ளவர்கள் நிறைய இருக்கின்றோம். இப்படியான விஷயங்களை எங்களுள்ள குடும்பங்களுக்கு நாங்கள் ஊட்டி, எமது ஊரிலையும் ஊட்டி, யார் கதைத்தாலும் பொறுப்பெடுக்காது அல்லாஹுக்காக வேண்டி இப்படியான விஷயங்களை உருவாக்கியவனும் என்றால் இப்படியான மறுமலர்ச்சியான ஒரு சிறப்பான கண்காட்சியை எம் முன்னால் நாங்கள் மரணிப்பதற்கு முன்பு உருவாக்கி விட்டு போவோம் என்று சொன்னால் இப்படியே இருக்கும். ஊர் சிறக்கும் இன்ஷா அல்லாஹ். முன்மாதிரியான ஊராகவும் முன்மாதிரியான ஒரு கிராமமாகவும் முன்மாதிரியான குடும்பங்களாகவும் உருவாகும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து நான் விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العلي العظيم. الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெரிய ஒரு நியமத், நாம் அனைவர்களும் ஒரு சிறப்பான ஒரு உயர்ந்த ஒரு கண்ணியமான ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ஜனாசாவை பொறுத்த மட்டில் உண்மையிலேயே ஒரு முன்மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஒரு சிறப்பான ஒரு கண்ணியமான உயர்ந்த ஒரு மனிதர் ஹாஜ் அலியார் அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடியவர். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை காட்டி தந்துவிட்டு இன்று மன்னரையில் சென்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கபரை வெளிச்சமாக பிரகாசமாக ஆக்கணும், தனது குழந்தைகளை உருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் அனைவர்களுக்கும் ஒரு அழகான ஒரு பாடத்தை படிப்பித்து விட்டு மன்னரையில் போயிருக்கிறார்.
அவருடைய அனைத்து குழந்தைகளையும் அல்ஹம்துலில்லாஹ் உலகளாவிய மட்டத்தில், நாடளாவிய மட்டத்தில் சமூக சேவையில், தீன் பணியில் ஈடுபடக்கூடிய சிறந்த ஆளுமையுள்ள திறமையான உலமா செல்வங்களை விட்டுட்டு போகிறார். அல்ஹம்துலில்லாஹ் அவர் மண்ணறையில் வாழ்ந்தாலும் கோடான கோடி நன்மைகளுக்கு அவர் வழியை அமைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் இறையறி சென்றிருக்கிறார். இரவு நேரத்திலும் தஹஜ்ஜுடைய தொழுகை என்றும் இமாம் ஜமாத் என்றும் முழுமையாக ரமலானுடைய மாதத்தில் சிறப்பான அமல்களில் ஈடுபட்டு கியாமுல் லைல் என்றும் திலாவத்துல் குர்ஆன் என்றும் திக்ர் என்றும் தொழுகை என்றும் எல்லா அமல்களிலும் ஈடுபட்டு பெருநாளுடைய தினத்தையும் கொண்டாடிவிட்டு 6 நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோட, தேட்டத்தோட, ஆசையோட அல்ஹம்துலில்லாஹ் கலிமாவோடு பிறந்திருக்கிறார். முழு செய்துவிட்டு இவ்வாறான சிறப்பான ஒரு மௌத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். உலகத்துல ஒரு மனிதனுடைய முடிவிருக்கிறதே, இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியாமத். உலகத்தில் எப்படி எல்லாம் வாழ்ந்திடலாம், ஆனா இறுதி நேரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுல் ஹாத்திமாவாக, கெட்ட முடிவாக ஆகிரும். அல்லாஹ் அப்படியான நிலையில் இருந்து இந்த மனிதருக்கு அல்லாஹ் அவருடைய இஹ்லாஸும், அவருடைய தூய்மையான எண்ணமும், அவருடைய தீனுக்காக பாடுபட்ட தியாகம், தாவத்துடைய உழைப்பிலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பகுதியில் அனைவரும் அறிந்திருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் ஈடுபட்டிருக்கிறார். குழந்தைகளையும் அல்ஹம்துலில்லாஹ் உலகளாவிய மட்ட அடிப்படையில் தீன் சேவை செய்யக்கூடிய உருவாக்கி விட்டு போகிறார். அதனாடி நாங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இப்படியான ஒரு மௌத்து பொறாமைப்படக்கூடிய ஒரு மௌத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் ஆசைப்படக்கூடிய ஒரு மௌத்தாக இருக்கிறது. ஈதுல் ஃபித்ருடைய அந்த தொழுகையும் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்துல பரிசையும் பெற்றுவிட்டு அல்லாஹ்விடத்துல உயர்ந்த கூலி அடைவதற்காக அந்த மண்ணறையில சென்றிருக்கிறார். அதனாடிதான் நாம் ஒவ்வொருவர்களும் மௌத்துக்காக வேண்டிய வாழ்க்கையை நாங்கள் தயாராகணும். எந்த நேரம், எந்த நிமிடம், எந்த கனப்பளவு, எந்த இரவுல, எந்த பகல் நேரத்துல எங்களுக்கு மௌத்து வரும் என்று சொல்ல முடியாது. அதனாடிதான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், தஸவ்வது பித்தக்வா, அவரோட வாழ்க்கையை தக்வா இறையச்சமுள்ள வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்னக லா தத்ரி, நீங்க அறிய மாட்டீர்கள், நீங்க இதா ஜன்ன அலைக லைலுன் ஹல் தஈஷி இலா ஃபஜ்ரின், இரவு சூரியன் மறைந்து விட்டால், மாலை பொழுதாகி விட்டால், காலை நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரத்தை அடைவீர்களா இல்லையா என்று யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. வகம் மின் ஸஹீஹின் மாத மின் கைரி இல்லா, எத்தனையோ உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தேக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தைரியம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த நோயும் இல்லாமல் வஃபாத்தாகி விடுவார்கள். வகம் மின் ஸஹீஹின் ஆஷஹீன மின் அத்-தஹ்ரி, அதே நேரம் நாளை வஃபாத்தாகிடுவார், அடுத்த கிழமை வஃபாத்தாகிடுவார், அடுத்த மாதம் அவர் மன்னரையை போய் சேர்ந்துடுவார், அடுத்த வருடம் அவர் போயிடுவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்துடுவார்கள். நீண்ட காலம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்துடுவார்கள். வகம் மின் சிகாரின் யுர்தஜா தூல் உம்ரிஹிம், எத்தனையோ சிறார்களாக தாயினுடைய மடியில வளரக்கூடிய அந்த குழந்தைகள் நீண்ட ஆயுட்காலமாக வாழ்வார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வகத் அத்ஹலத் அஜ்சாதஹும் லுல்மத்துல் கபர், அப்படியான அந்த சிறிய பராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கை அது அந்த கபருடைய நுழும், அந்த இருள் அவருடைய உடம்புக்கு செல்லவிடக்கூடிய நிலைமை உண்டாகிவிடும். வகம் மின் ஃபதா அம்சா வ அஸ்பஹ லாஹிகன், எத்தனையோ வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் காலை அடைவார்கள், மாலையை சிரித்தவர்களாக அடைவார்கள். வஹுவலா யதரி, ஆனா அவர்களுக்கு தெரியாது. வகத் நுஜ்ஸத் அக்ஃபானுஹு, அவருடைய அந்த கஃன் துணி தைக்கப்பட்டு விட்டது. அதனாடிதான் ஃபதாவிம் அலா தக்வல் இலாஹ், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விடயத்தில் தொடராக உங்களோட வாழ்க்கையை இறையச்சத்தோடு உங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நாளை கியாமத்துடைய நாளையில் அமளி துமளிகளில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தரக்கூடிய அந்த மஹ்ஷருடைய நேரத்தில் நாங்கள் அரசுடைய நிழலில் எழுப்பாட்டப்படக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றால் எங்களோட வாழ்க்கையில் தக்வாவை அடைந்தவர்களாக எங்களுடைய இறுதி நேரத்தை அடைய வேண்டும். அந்த அடிப்படையில் நோன்பு என்பதே தக்வாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு ஆயுதம். அந்த தக்வாவை அடைந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் சிறப்பான இந்த நாள்ல அவர் போயிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அனைவர்களும் பொறாமைப்படப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். நாமும் அவ்வாறு வாழ வேண்டும், குழந்தைகளையும் இந்த அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்றால் உலகத்தில் என்னென்னமெல்லாம் நாங்கள் வாழ்ந்திடலாம், ஆனால் இறுதி நேரம் நல்ல முடிவாக இருக்க வேண்டும். நல்ல முடிவாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக தக்வா உடையவர்களாக நாம் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உண்மையிலேயே இவருடைய இந்த ஜனாசா ஒரு முன்மாதிரியான
ஒரு ஜனாசாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மகன் அல்ஹம்துலில்லாஹ் நாடளாவிய மட்டத்தில் உலகளாவிய மட்டத்தில் அவர் கனடாவில் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஏராளமான பெண்கள், யுவதிகள், வாலிபர்கள் அனைவர்களுக்கும் 3 மதரசாவுடைய அதிபராக இருந்து மாஷா அல்லாஹ் தீன் சேவை செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் இந்த தந்தையினுடைய அளப்பரிய தியாகமும் அவருடைய அழுகையும் அவருடைய முயற்சியும் அவருடைய இஹ்லாஸும் அல்ஹம்துலில்லாஹ் அவர் மண்ணறையில் வாழ்ந்தாலும் அவர்கள் ஊடாக உருவாக்கப்படக்கூடிய எத்தனை மாணவர் செல்வங்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ அனைவருடைய கோடான கோடி நன்மைகளையும் அல்லாஹ் இவருடைய கபரில் இருந்து சம்பாதிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை விட்டுவிட்டு செல்கிறார். இதுதான் சதகா ஜாரியாவாக இருந்து கொண்டிருக்கிறது. தனவந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இப்படியான மனிதர்களாக நாம் நல்லவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழகான ஆழமான ஒரு நியத்தை வைத்து பயணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த ஜனாசாவுடாக தந்திருக்கிறார். அல்லாஹ் இந்த கபரை அல்லாஹ் வெளிச்சமாக ஆக்கி அல்லாஹ் ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சுவர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر له وارحمه، اللهم اغفر له وارحمه، اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنه وعيده من عذاب القبر ومن عذاب النار. اللهم تقبل حسناته وتجاوز عن سيئاته وغفر الله ذنوبه وجمع الله بيننا وبينه في جنات النعيم. اللهم اجعل قبره روضة من رياض الجنان، اللهم اجعل قبره روضة من رياض الجنان، اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. يا الله நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. இதோ யா அல்லாஹ் எங்களோடு வாழ்ந்த எங்களுடைய ஒரு சகோதரர் யா அல்லாஹ் உன்னிடத்திலே விருந்தாளியாக ஒப்படைத்திருக்கிறோம். யா அல்லாஹ் நீ ஒரு விருந்தாளியாக இவர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இவர்கள் வாழ்நாளில் செய்த எல்லா விதமான இவர்களுடைய நல்ல அமல்களையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் என்னென்ன மஹாசங்கள் என்னென்ன நலவுகள் இவர்கள் விடயமாக கூறப்பட்டனவோ யா அல்லாஹ் கூறப்படாமல் நீ அறிந்தவைகளாக இருக்கின்றனவோ அத்தனையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் மனிதன் என்ற அடிப்படையில் ஏதாவது தப்பு தவறுகள் குற்றம் குறைகள் நடந்திருந்தால் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மான் ரஹீம் கஃபூர் கஃபார் என்ற இந்த தன்மைகளை கொண்டு யா அல்லாஹ் நீ இவர்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் இவருடைய கபரை சொர்க்க பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கணக்கு கேட்க வரக்கூடிய நேரத்திலே மன் ரப்புக என்று கேட்கப்படும் போது ரப்பி அல்லாஹ் என்று தெளிவாக பதில் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. வமா தீனுக என்று கேட்கப்படக்கூடிய நேரம் தீனி தீனுல் இஸ்லாம் என்று பதில் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்திலே என்ன கூறுகிறார் என்று கேட்கப்படும் போது யா அல்லாஹ் இவர்கள் எனக்கு அனுப்பப்பட்ட நபி ரசூல் என்று சாட்சியம் கூறக்கூடிய பாக்கியத்தை இவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நாளை கியாமத்திலும் யா அல்லாஹ் இவருடைய கேள்வி கணக்கை லேசாக்கி வைப்பாயாக. இவர்களுடைய செயலட்டை இவருடைய வலது கரத்திலே கொடுப்பாயாக. யா அல்லாஹ் சிராத் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. மீசானுடைய தராசிலே நன்மை தட்டை கனமாக்கி வைப்பாயாக. முடிவாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இவர்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. இவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக அலைந்த திரிந்த யா அல்லாஹ் பாடுபட்ட ஒரு மனிதர் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த ஒரு வெட்டை நீ வீணாக்க மாட்டாய் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த கூறப்பட்ட அத்தனை விடயங்களும் யா அல்லாஹ் இவர்களுக்கு சிபாரிசாக இருக்கின்றது யா அல்லாஹ். இவர்கள் விடயத்தில் கூறப்பட்ட சாட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். இந்த சிபாரிசை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இந்த சாட்சியத்தை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இவர்களை நீ பொருந்திக் கொள் யா அல்லாஹ். இவருடைய முடிவை நல்ல முடிவாக நீ ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இவருடைய குடும்பத்தினருக்கும் சிறந்த ஆறுதலை கொடுப்பாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா
அல்லாஹ் கூறப்பட்டது போல யா அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையை எங்களுக்கு முன்மாதிரியாக படிப்பினையான ஒரு வாழ்க்கையாக யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. நம்முடைய ஹலாலான ஜாயிஸான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக. நம்முடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உறவினர்களோட முஸாபா செய்யும்போது ஆலம் அல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாஅக வ கஃபர லிமையத்திக என்ற துஆ ஓதி அவர்களோட முஸாபா செய்து கொள்ளுங்க. சற்று நேரம் முன்பு இந்த சகோதரர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொள்ளுங்க.
Gua. Allah.